வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வைரவ பழனிசாமி. நம்ம ஒரு பாடத்தை எப்படி படிக்கணும், ஹவு டு ரீட் அ புக் அண்ட் மெமரைஸ் திங்ஸ் அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்ருக்கோம். அந்த சீரீஸில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பாடம் எதுன்னா 9th ஸ்டாண்டர்ட் சமச்சீர் கல்வி தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் 9th ஸ்டாண்டர்டில் சிவிக்ஸ் பகுதியில் உள்ள முதல் சாப்டர். ஸோ இட்ஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் அண்ட் டெமோக்ரஸி. ஓகே, ஸோ இது நம்ம அப்ஜெக்ட் இதெல்லாம் நம்ம படிக்க போகிறது கிடையாது. தெர் ஆர் ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட், மீனிங் ஆஃப் டெமோக்ரஸி அண்ட் நோ யுவர் டிமெரிட்ஸ் மெரிட்ஸ் இதெல்லாம் பார்ப்போம். ஸோ நம்ம இன்ட்ரோடக்ஷனில் இருந்து நம்ம என்ன மாதிரி சப்ஜெக்ட் நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லெட் சி ஒன் பை ஒன். இப்போ ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, learn how various forms of government have developed globally. Okay, it's a introduction globally, the worldwide. Today, many countries of this world have following different types of governments, but the modern world prefers democracy. ஆனால் டிஃப்ரெண்ட் கவர்மெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இதில் ஃபஸ்ட் பார்ட்டில் பார்க்குறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறீங்கன்னா, பேசிக்கலாக நம்மகிட்ட ஃபார்ம்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஒரு 15 டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின் இருக்குது. அந்த 15 டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி பின்னாடி ஒரு இடத்துல இருக்குது. நீங்கள் அந்த ப்ளேலிஸ்ட்டில் பாருங்கள். அப்படிலாம் ஒரு லிங்கை கொடுக்க பார்க்குறோம். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதை தெரிஞ்சதுன்னா நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிற பற்றி நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட்டில் தி ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இஸ் அரிஸ்டோக்ராசி. What is aristocracy? இது ஒரு மார்க். A form of government in which power is in the hands of small privileged ruling classes, nobles. இது எப்போ நடந்த? இப்போ அரிஸ்டோக்ராசி இப்போ நம்ம கண்ட்ரியில் இப்போ எங்கேயுமே இல்லை. பட் இட்ஸ் ஏர்லியர் யுனைடெட் கிங்டமில் இருந்தது, அப்புறம் ஸ்பெயினில் இருந்தது. ஓகே, ஸோ இப்போ அரிஸ்டோக்ராசி எங்கே இருந்தது அப்படின்னா, இட்ஸ் லைக் யூ கேன் see that. இப்போ நாங்கள் பிக்சராகவும் நம்ம காமிக்கிறோம். பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தர் இருக்கிறாரு. ஸோ பீப்புள் ஆர் தேர். So this is the format. So where few people will be ruling, but people are happy with it. So they are all called nobles. Right? This one. Second, monarchy. A system of government in which one person reigns is supreme, usually king or queen. யோசிச்சு பாருங்க, இதுதான் அரசாட்சி முறை. மோனார்கி அப்படிங்கிறது அரசாட்சி முறை. ஓகே, இது பிரபுக்கள் முறை, இது அரசாட்சி முறை. ஸோ அரசாட்சி முறையில் இப்போ இங்கே இருக்குது பூட்டான், நமக்கே தெரியும். பூட்டானில் இருக்குது, ஓமனில் இருக்குது, கட்டாரில் இருக்குது. ஸோ இப்போ இதில் என்ன கொஸ்டின் வரலாம் அப்படின்னா, இப்போ அரிஸ்டோக்ராசி எங்கே நடக்கலை, இல்லை எங்கே நடந்ததுன்னு இதில் 2 கேள்வி, 2 நாட்டையும் கொடுத்து 2 சாய்ஸ் கொடுக்கலாம். இப்போ மோனார்கி எங்கே இல்லை அப்படிங்கிறத பற்றி இந்த 3 கண்ட்ரியும் கொடுத்து எங்கே இருக்குது எங்கே இல்லை அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கலாம். ரைட்டா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ வி ஷுட் நோ அபவுட் இட். அப்போ இப்போ இங்கே மோனார்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை பாருங்கள். கிங் இந்த மாதிரி இது இருக்குது, அப்புறம் மக்கள் இங்கே இருக்கிறாங்க. ரைட்டா? இதுதான் அந்த ஃபார்மட். ஸோ தீஸ் ஆர் தி ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட்டில் அரிஸ்டோக்ராசி பை ப்ரிவிலேஜ் பீப்புள், பிரபுக்களுடைய ஆட்சி. மோனார்கியில் ஒரு கிங் இருப்பாங்க, சுப்ரீமசி. அது போக மற்ற மக்கள் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 விஷயம் இருக்குது. இது யூஸ்வலி கிங் அப்படின்றோம். அதே மாதிரி இட் மேபி அ கான்ஸ்டியூஷனல் மோனார்கி ஆல்சோ. கான்ஸ்டியூஷன்லேயே, அவங்களோட அரசியலமைப்பு சட்டத்திலேயே அது மோனார்கி அப்படின்னு இருக்கலாம். ஸோ இதையும் நம்ம பார்த்துக்கணும். இப்போ நம்ம இதை டிலீட் பண்ணிவிட்டு அடுத்த பகுதி நம்ம போய் பார்ப்போம். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த லாஸ்ட் டைம் வீடியோவில் நம்ம பேசுகிறது கிளியராக இல்லை அப்படின்னு சொன்னாங்க. கண்டினியூஸாக நம்ம வில் see this. அடுத்தது தேர்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் கேட்டகரி ஆட்டோக்ராசி. சரியா? எஸ், சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் பை ஒன் பர்சன் வித் அப்சல்யூட் பவர். யோசிச்சு பாருங்கள், அப்சல்யூட் பவர். தட் இஸ் நார்த் கொரியா அண்டு சவுதி அரேபியா. இப்போ இதில் நம்ம சாய்ஸில் கேட்கலாம், நம்ம கொடுத்த மாதிரி. எங்கே ஆட்டோக்ராசி நடக்கலை அப்படின்னு ஆட்மன் அவுட்டில் கேட்கலாம். அதில் எங்கே நடக்குதுன்னு கொடுத்து இன்னும் 2 கண்ட்ரி கொடுக்கலாம். இப்போ ஒரு 4 கண்ட்ரி இப்போ ஆட்மன் அவுட்னோ அல்லது இந்த மாதிரி இல்லை அப்படின்னு 4 கண்ட்ரிஸ் கொடுத்து இந்த 2 கண்ட்ரி கொடுத்துருக்காங்க. எதில் இந்த நாட்டில் எது பியூராக இங்கே நடக்குது, எது ஆட்டோக்ராசி இல்லை அப்படிங்கிற மாதிரி கேள்வி. அப்போ நமக்கு இதில் 3 ஃபார்மில் பார்த்ததில் வி ஷுட் நோ. நமக்கு ஏழையர் அங்கே பார்த்த இதில் ஸோ அரிஸ்டோக்ராசின்னா என்ன,
அதுக்கப்புறமா நம்ம பார்த்தது வந்து மோனார்கினா என்ன, அப்போ ஆட்டோக்ராசினா என்ன அப்படிங்கிற 3வது பற்றி பார்த்தோம். அடுத்தது வந்து ஆலிகார்கி. ஆலிகார்கின்னு என்ன அர்த்தம்? A small group of people having control over country or organization. Small group of people. See this. இது வந்து பிரபுக்கள் மாதிரி இல்லை, இது ஸ்மால் குரூப் ஆஃப் பீப்புள். இது வந்து என்னது? ஃபார்மர் சோவியத் யூனியன் அண்ட் சைனா, வெனிசுலா அண்ட் நார்த் கொரியா. நார்த் கொரியா பார்த்தீங்களா, ஆட்டோக்ராசிலையும் நார்த் கொரியா இருக்குது, அதே மாதிரி ஆலிகார்கிலையும் நார்த் கொரியா இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க, இது 2 பார்ட்டும் நமக்கு தெரியணும். ஸோ விச் கண்ட்ரி கெட்ஸ் இட்ஸ் ஆட்டோக்ராசி அஸ் வெல் அலிகார்கி அப்படின்னு கேட்டால், ஸோ தேட் வில் பி நார்த் கொரியா. அப்போ நம்ம படிக்கையிலேயே ஒரு கொஸ்டின் என்னென்ன கொஸ்டினுக்கு வரும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டே நம்ம படிக்கணும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து தியோக்ரசி. தியோக்ரசி என்ன? சாமி அல்லது குருமார்கள் நடத்துறது, மத குருமார்கள் நடத்துறது. ஸோ இன் அ சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் இன் விச் ரிலீஜியஸ் டாக்ட்ரைன்ஸ் ஃபார்ம் தி பேசிஸ் ஆஃப் தி கவர்மெண்ட். ரைட்டா? இது எங்கே இருக்குது அப்படின்னா நமக்கு தெரியும். ஸோ திஸ் இஸ் அவைலபிள் இன் ரோம். ரைட்டா? ஸோ வி கேன் சி திஸ். ஸோ அது எங்கே இருக்குது? வட்டிகானில் இருக்குது. வட்டிகான் எங்கே இருக்குது? ரோமில் இருக்குது. ஸோ கவர்மெண்ட் ஹெட்டட் பை எ priest who rules in the name of God or proclaim himself as a God. ரைட்டா? ஸோ இது நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதில் 5 ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் நம்ம பார்த்துட்டோம். இந்த 5 ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் என்னென்ன ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் பார்த்தோம், அதில் என்ன இதில் இல்லை அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். ஸோ 3 விஷயம் நம்ம பார்த்துருக்கிறதுல, ஒன்று அரிஸ்டோக்ராசி, ஃபஸ்ட்டு பார்த்த அரிஸ்டோக்ராசி, அதுக்கப்புறமா மோனார்கி பார்த்தோம், அரிஸ்டோக்ராசி அண்டு மோனார்கி, இந்த 2ம் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஆட்டோக்ராசி, ஒலிகார்கி அண்ட் தியோக்ரசி. தீஸ் ஆர் தி 5 ஃபார்ம்ஸ் ஆஃப் தி கவர்மெண்ட். இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற 5 ஃபார்ம்ஸே ஆஃப் தி கவர்மெண்ட். சரி, அதுக்கப்புறமா டெமோக்ரஸினா என்ன அப்படிங்கிறது, தேர் இஸ் அ டெஃபினிஷன். டெமோக்ரஸி அப்படின்னா என்ன? வாட் இஸ் டெமோக்ரஸி? எ சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் இன் விச் எலிஜிபிள் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் தி பாப்புலேஷன் ஓட். பாருங்கள், எலிஜிபிள் மெம்பர்ஸ். அப்போ நம்ம தமிழ்நாட்டில் இப்போ நீங்கள் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 18 வயசு பூர்த்தியானவர்கள் ஓட்டு போடலாம். ஓகே, ஓட் அண்ட் எலெக்ட் தேர் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ். எம்எல்ஏ, எம்பி, லோக்கல் பாடி எல்லாரையும் எலெக்ட் பண்ணுறோம் இல்லையா? அண்ட் த பார்ட்டி ஆர் இண்டிவிஜுவல் ஹூ அப்டைன்ஸ் அ மெஜாரிட்டி ஆஃப் தி ஓட்ஸ். எங்கெல்லாம் இருக்குது? இந்தியாவில் டெமோக்ரஸியா, யூஎஸ்ஏ அண்ட் ஃப்ரான்ஸ், எங்கேயுமே இந்த மாதிரி இருக்குது டெமோக்ரஸி. அடுத்தது ரிப்பப்ளிக், குடியரசு. எ ஸ்டேட் இன் விச் சுப்ரீம் பவர் இஸ் ஹெல்டு பை தி பீப்புள் and their elected representatives, and which has an elected or nominated president rather than monarch. அப்போ நாமினேட்டட் பிரசிடென்ட் நம்ம இங்கே வச்சுருக்கோம், அல்லது எலெக்டட் பிரசிடென்ட் வச்சுருக்கோம். ஆஸ்திரேலியாவில் வந்து நாமினேட்டட் பிரசிடென்ட், மோனார்க் கிடையாது. நாமினேட்டட்னு யாரை வச்சுருக்காங்க? அவங்க வந்து பிரிட்டிஷ் குயினை தான் அல்லது கிங்கை தான் வச்சுருக்காங்க ஆஸ்திரேலியாவில். நமக்கு எலெக்டட் பிரசிடென்ட் வச்சுருக்கோம். இட்ஸ் அ ரிப்பப்ளிக்கில் இல்லையா? So though our country is a republic as well as it's a democratic country, elected, and there is a real executive as well as a practical இருக்கக்கூடியது the constitutional head. ஸோ 2மே இருக்குது. ஸோ திஸ் பார்ட். ஸோ இதில் அடுத்தது ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து சில டெஃபினேஷன்ஸ் பார்க்க போகிறது வந்து, இப்போ 1 செகண்ட் ஐ வில் ஜஸ்ட் க்ளீன் திஸ், ஏன்னா இது வந்து குழப்பத்தை ஏற்படுத்தும். முக்கியமான ஒரு விஷயம் வந்து ரிப்பப்ளிக்னா என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். ரிப்பப்ளிக் டேர்ம் வாஸ் ஃபர்ஸ்ட் காயின்ட் பை 500 BC, 500 வருஷத்துக்கு பேக் சைடு, இன் ரோம். ரெஸ் மீன்ஸ் ரென்ஸ் பப்ளிகா, தட் மீன்ஸ் லட்டின் வேர்ட் ஆர் இட்ஸ் அ பப்ளிக் மேட்டர். யோசிச்சு பாருங்கள், ரிப்பப்ளிக்ங்கிறது வந்து தோன்றினது எங்கே? இட்ஸ் ஃப்ரம் லாட்டின். டெமோக்ரஸி பார்ப்போம். டெமோக்ரஸி ஃப்ரம் கிரீக். ஞாபகம் வச்சுக்கணும், என்ன லாங்குவேஜ்லேருந்து ஃபார்ம் ஆச்சு எப்படி அப்படின்னு பார்க்கணும். அப்போது இந்தியா பிகேம் 26 January 1950 as a republic and in government accordance with the constitution adopted on 26 November 1949 which came into force on 26 January 1950. ஸோ இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ரைட்டா? ஸோ இதுதான் வந்து ரிப்பப்ளிக்னா என்ன அப்படிங்கிறத பற்றி. அடுத்தது பாருங்கள், இட்ஸ் லைக் டெமோக்ரஸி. ஸோ வாட் இஸ் டெமோக்ரஸி? Democracy is derived from 2 Greek words, that is demos means people, kratia means power, because the people has a power. Thus literally democracy means the power of people.
republic பார்த்தோம், அது என்ன மொழி? That is Latin, and democracy is from Greek. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, it is Greek. ஸோ இது மேட்ச் ஃபாலோவிங்கில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்தது, ஸோ definition. According to Mahatma Gandhi, true democracy cannot be worked by 20 men sitting in the center. It has to be worked from below by people of every village. Devolution of power. இது ரொம்ப இது ஒரு விஷயம். ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு வரியையும் பார்த்து படிக்கலை, என்ன ஃபார்மெட்டில் வரும், டைரக்ட் கொஸ்டின் வருமா, இன்டைரக்ட் கொஸ்டின் வருமா, அல்லது லிஸ்டட் கொஸ்டின் வருமா அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து படிச்சுக்கிட்டோம்னா நமக்கு படிக்கிறது எல்லாமே ஈஸி, ஞாபகமும் சீக்கிரமாக அருமையாக வரும். ஓகே, ஸோ இன்னும் ஒரு ஃபைனலாக ஒரு பாயிண்ட் நம்ம சொல்லிட்டு இதில் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ வெரி சைலண்ட் ஃபீச்சர்ஸ் டெமோக்ரஸி, எலெக்டட் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் ஆஃப் பீப்புள் அண்ட் ஃபைனல் டெசிஷன் பவர் இஸ் வித் த ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ். அண்ட் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன். ஃப்ரீ அண்ட் ஃபேர் யோசிச்சு பாருங்கள், ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் ரெண்டு சாய்ஸ். ஸோ ரெண்டு பாயிண்ட். வாட் ஆர் தி சைலண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் டெமோக்ரஸி அப்படின்னா, டெமோக்ரஸினா எலெக்டட் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் ஆஃப் பீப்புள் அண்ட் ஃபைனல் டெசிஷன் மேக்கிங் பவர் டு தி ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ். பீப்புள் elect representatives and final decision with them. Okay, that's what Abraham Lincoln says. President, one of the presidents of USA said, right, what is democracy அப்படின்னு என்ன சொன்னார்? Government of people, by the people and for the people. Abraham Lincoln சொன்னது யோசிச்சு பாருங்க. ஸோ வெரி சிம்பிள், இட் இஸ் ஆஃப் பீப்புள், இட் இஸ் ஆஃப் தி பீப்புள், பை தி பீப்புள் அண்டு ஃபார் தி பீப்புள். ஸோ இது நமக்கு ஞாபகம் வச்சுக்கணும். தெர் ஆர் 3 places ஆர் 3 phrases, ரைட்? ஸோ அப்போ நம்ம எப்படி படிக்கிறோம், என்ன மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து ரொம்ப சிம்பிளாக இப்படி தான் ஞாபகம் வச்சுக்கணும், இப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் ஃபார்மேட்டை கொண்டு வந்துட்டோம்னா ஒவ்வொரு வரியும் படிப்பதற்கு நமக்கு கஷ்டமே கிடையாது, ரொம்ப எளிதாக படிக்க முடியும். இதை மாதிரி இன்னும் சில சாப்டர்ஸ் நம்ம பார்ப்போம். அண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே இந்த ஃபார்மேட்டில் வந்து ஆல்ரெடி இந்த இங்கிலீஷ் மீடியத்தில் சயின்ஸ் பார்த்துருக்கோம், அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி பார்த்தோம், அப்புறம் ஜியாகிரஃபி பார்த்தோம், சிவிக்ஸ் பார்க்கணும், அண்ட் எக்கனாமிக்ஸு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம், ரைட்? ஸோ தேங்க்யூ வெரி மச். For more videos, subscribe our channel. Please like, share and comment. Don't forget to click the bell icon.